Hello everyone, welcome to day number 16 challenge. So இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா டே நம்பர் 15 நான் ஒரு டெஸ்ட் வச்சிருந்தேன். டெஸ்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே இல்லை. ஓகேவா, நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு அது கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை, அதான் நான் உண்மையாக சொல்லணும். சரியா, இப்போ பார்த்தேன்னா டே நம்பர் 16 எழுதின டெஸ்ட்டை திரும்பி ஒரு தடவை நீ டெஸ்ட் எழுதும். சரியா, 3 hours டைம் எடுத்துக்கோ. டே நம்பர் 15 எழுதின டெஸ்ட்டை திரும்பி எழுதிக்கோ. டே நம்பர் 16க்கு வீடியோ இருக்கா? வீடியோ இருக்கும். சரியா, டைம் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அது உன்னோட பிரச்சனை. நீ வந்து இதுக்கு முன்னாடி 12 மணி நேரம் படிச்சனா இதுக்கப்புறம் 15 மணி நேரம் படி, 18 மணி நேரம் படி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒர்க்கை முடிச்சே ஆகணும். டே நம்பர் 16 வீடியோ பார்க்கணும், டிபிபி பண்ணணும், சப்மிட் பண்ணாத நோட்ஸு பண்ணி தான் ஆகணும். டெஸ்ட்டு திரும்பி எழுதிட்டு இன்றைக்கி இருக்கிற மார்க்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணு. ஓகேவா, எனக்கு வந்து அந்த மார்க்கில் வந்து உன்னோட எல்லா செக்ஷன் மார்க்கும் இருக்கணும். ஃபிசிக்ஸ் லெவலோ, கெமிஸ்ட்ரி லெவலோ, பயாலஜி லெவலோ, ஜுவாலஜி லெவலோ. இந்த டெஸ்ட் நம்பர் 16 பார்த்தோன்னா ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா பயாலஜியில், அதாவது ஜுவாலஜி, பாட்னி மார்க்கே இல்லை. நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இந்த 2 சப்ஜெக்டில் மார்க் இல்லைன்னு சொன்னால் உங்கள் ஸ்டாண்டர்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா ரொம்ப பண்ணணும். சரியா, ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா ஓகே, நிறைய பேர் பார்த்தோன்னா 120, 130, 140 ரேஞ்சில் எடுத்திருக்கீங்க. ஃபிசிக்ஸ் சூப்பரான மார்க்கு. பட் இந்த சிலபஸ்க்கு பார்த்தோன்னா அதுவே ரொம்ப கம்மியான மார்க் தான். நோ ப்ராப்ளம், ஃபிசிக்ஸ் ஓகே. பயாலஜி, அதாவது பாட்னி, ஜுவாலஜி 100 மார்க் கூட வர மாட்டேறீங்க. பாட்னிலையும் சரி, ஜுவாலஜிலையும் சரி. 180க்கு 100 கூட வரலன்னு சொன்னால் உன் ரேங்கிங் யோசிச்சு பார்த்துக்கோ. இந்த 2 சப்ஜெக்டில் பார்த்தோன்னா 160 கம்மியாக மார்க் வர்றது யோசிக்கவே கூடாது. ஓகேவா, போக 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 இந்த மார்க் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகணும். சரியா, ஓகே. ஸோ டே நம்பர் 16 பார்த்தீங்கன்னா டே நம்பர் 16 வீடியோ பார்க்கணும், அதுக்கப்புறம் டிபிபி சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு திரும்பி எழுதணும், சப்மிட் பண்ணாத எல்லாத்தையும் நோட்ஸு சப்மிட் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா டே நம்பர் 16. அடுத்த டெஸ்ட் வருது, அதுக்கான ரிவிஷன் ஆரம்பிச்சிரு. ரிவைஸ் எப்படி பண்ணணும் வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன், அதை பார்த்துக்கோ. தேங்க்யூ.